இப்போ இன்று மட்டுமே கிட்டத்தட்ட 5 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல வந்து மனதையே உலுக்கக்கூடிய விஷயம் வந்து கும்மிடிப்பூண்டி அந்த 3 வயது சிறுமிக்கு நடந்ததெல்லாம் கேட்கும் போதே நடுங்குது. நம்மளே நிறைய விஷயங்கள் இது மாதிரியான சம்பவங்களை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்று நடந்த இத்தனை சம்பவங்களுக்கு என்ன காரணம்னு நீங்க பாக்குறீங்க? கும்மிடிப்பூண்டி வழக்குல என்ன நடந்துச்சு? எஸ் சி ஆக்சுவலி இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு அலர்ட்ஸ் கொடுக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. அதாவது காவல்துறை தரப்புல இருந்து கொடுப்பாங்க. என்னன்னா இந்த மாதிரி சில நார்த் இந்தியன்ஸ்னால இந்த மாதிரி கொள்ளை கற்பழிப்பு லைக் வழிப்பறி அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் அன்னோன் பர்சன்ஸ் இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் யாராவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளாங்கெட் வைக்க வராங்க, இது வராங்கன்னா வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ந்து அலர்ட்ஸ் கொடுக்கறது நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? விச் மீன்ஸ் ஆள் இல்லாத வீட்டில் ஃபாலோ பண்ணி லைக் அவங்க வந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதோட எக்ஸ்ட்ரீம் தான் நடந்த இந்த சம்பவம். ஒன்றும் இல்லை, ஐ திங்க் இந்த 2 நாள் வந்து ரிப்போர்ட் ஆன 5 சம்பவத்தில் 2 வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ்னால நடத்தப்பட்ட சம்பவம். ஓகே, ஒன்று வந்து நார்த் இந்தியன்ஸ்னால இங்கே தமிழகத்தை சார்ந்த ஒரு சிறுமிக்கு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம், இன்னொன்று வந்து நார்த் இந்தியன் டு நார்த் இந்தியன் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். ஏன்னா இந்த கும்மிடிப்பூண்டியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே விக்டிம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களும் ஒரு நார்த் இந்தியன் தான். இன்னொரு பக்கம் போன அந்த சம்பவத்தை நிகழ்த்தின 19 வயது வந்து பிபின் மஞ்சி, அவர் பீகாரை சார்ந்தவர், அவரும் ஒரு நார்த் இந்தியன் தான். ஓகே, ஆக்சுவலி சாட்டர்டே நைட்டுன்னு சொல்லப்படுது. என்னன்னா அவங்க வந்து வீட்டுக்கு அதாவது குழந்தையோட அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கப்போ ஒரு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போனதா சொல்லப்படுது. ஓகே, கூட்டிட்டு போய் குழந்தைக்கு வந்து பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டு அங்க இருக்க முட்புதரில் வந்துட்டு திரும்ப வீசிட்டு, இது முட்புதர் அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப பேசக்கூடிய எல்லா கேசஸ்லயும் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. விச் மீன்ஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, இருள் சூழ்ந்த பகுதி, அங்க அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அங்க வீசிட்டு இதுலயும் 2 மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா முன்னாடி பேசுனதுலேயே நம்ம பார்த்தோம்னா ஒன்று காமனாக வர இஷ்யூஸாக இருக்கும், சேனல் டு சேனல் டிஃபர் ஆகும் இல்லை பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து அந்த பெற்றோர்களும் ஊர் மக்களும் சொல்லக்கூடியது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொன்று காவல்துறை தரப்புல இருந்து சொல்லக்கூடியது ஒரு மாதிரி இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம அஃபிஷியலா எடுத்துக்கணும் இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதாவது அந்த 19 வயது யார் அந்த சிறுமியை அந்த நிலைமைக்கு ஆளாக்கினானோ அந்த கொடூரனோட வீடியோ மக்களை பிடிச்சி அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கும்மிடிப்பூண்டி AWPSக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அவங்க வந்து இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் புக்ஸோல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தது. பட் அந்த குழந்தை இன்னைக்கு மார்னிங் இறந்ததுக்கு அப்புறம் BNSலயும் இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த சம்பவம் நடந்த இடத்துல இவன் இருந்ததாகவும் சந்தேகப்பட்டு அங்க விசாரிச்சதுனால அதுக்கப்புறம் உண்மைகள் எல்லாம் தெரிய வந்தது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஓகே,